ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 4 சீட்ஸையும் வச்சு சூப்பரான ஒரு லட்டு பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளாக்ஸ் சீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அதே சன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பம்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. செசமி எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறது, டெய்லி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஒன்று மென்று சாப்பிடணும் எம்டி ஸ்டொமக்கில், இல்லைன்னா பாலில் அரைச்சி குடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா சாலடில் போட்டு சாப்பிடலாம். இது எதுவுமே நம்மளால் ரெகுலராக பண்ண முடியல, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா இதை நாளையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு ஐடியாங்க. சம அளவு எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததை வானலியில் ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நெய் எதுவுமே சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு பிளெயினாக அப்படியே வறுத்து அதில் அப்படியே சூடு நம்ம கையில் எடுத்தால் அதில் சூடு பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சு மிக்சியில் 3/4 பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். இதை ரொம்ப நைஸாக கொண்டு போயிடக்கூடாதுங்க. 3/4 பதம் பொடிச்சா போதும். பொடிச்சிட்டு இதில் நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தாங்க சேர்க்குறேன். ஒரு 3/4 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பேரிச்சம்பழத்தை கூட அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு சுகர் தான் பட்டுச்சு, நான் இதை சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு நெய்யை ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷாக நெய்யை ஊற்றி, நெய்யை நான் ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்து லட்டு பண்ண வேண்டியதான். நம்ம டெய்லி மென்று சாப்பிடவோ இல்லை சாலடில் போட்டு சாப்பிடவோ நமக்கு மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சாலோ இந்த மாதிரி லட்டு பண்ணி வச்சுக்கிட்டா எவ்ரிடே அந்த ஸ்வீட் கிரேவிங் இருக்கும்போதெல்லாம் ஒரு லட்டு சாப்பிட்டா கூட போதுங்க. இதில் 4 விஷயமும் ஒரே நேரத்தில் நம்ம உடம்புல போய் சேரும். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 3 நிமிஷம் பத்தவே பத்தாது. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதில் நட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரியை கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 4 சீட்ஸை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க.